வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜும் ரோஹினியும் வழக்கம் போல ஷோரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா வியாபாரமும் நல்லாவே போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஸ்டாஃப் வராங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் வராங்க. வந்த உடனே நீங்க இந்த மாதிரி டாக்ஸ் கட்டல, நாங்க உங்க கடையை சீல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்த ரோஹினி வராங்க. வந்த உடனே என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஜிஎஸ்டி கேட்டி டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க இன்னும் கெட்டாம இருக்கீங்க, அதனால கவர்மெண்ட் வந்து உங்க கடை சீல் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, என்ன சார் நீங்க திடீர்னு வந்து சொல்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையா? நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காம திடீர்னு வந்து நீங்க இப்படி சொன்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஏமா நாங்க நோட்டீஸ் கொடுத்தோமா, நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, சார் இல்ல சார் எங்களுக்கு நோட்டீஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லப்பா நாங்க கொடுத்துட்டோம், எங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நாங்க இப்ப கடையை சீல் வைக்க போறோம், எல்லாரும் வெளில போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனோஜ் கெஞ்சுறாரு, சார் விட்டுருங்க சார், நாங்க எப்படியாச்சும் கட்டிடுறோம் சார், இப்ப காசு இல்லை எப்படியாச்சும் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா எனக்கு டைம் எல்லாம் கிடையாதுப்பா, நாங்க சீல் வச்சுட்டு போறோம், சீக்கிரம் வெளில வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோஹினி சொல்றாங்க, சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் எப்படியாச்சும் கொஞ்சம் ரெடி பண்றேன், ஒரு 2 hour மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க. ரோஹினி நினைக்கிறாங்க, இந்த கடையை சீல் பண்ண விடக்கூடாது, ஏன் அப்படின்னா இந்த கடை சீல் வச்சாச்சு அப்படின்னா என் கதை க்ளோஸ் ஆயிடும். இந்த கடையை வச்சுதான் நானும் இவ்வளவு நேரம் இருந்துட்டு இருக்கேன். சப்போஸ் இது மூட்டாங்க அப்படின்னா இதே திருப்பி திருப்பி எனக்கு குத்தி காமிப்பாங்க, அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஐடியா வருது, சரி அம்மாவோட நகலா இருக்குல்ல, அந்த நகையை நம்ம அடகு வைப்போமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க, அம்மா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, உன்னோட நகைலாம் கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் குடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி கல்யாணி இப்ப எதுக்கு திடீர்னு அவசரமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை நான் வந்து சொல்றேன், நீ தங்கத்தை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணுவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சொல்லி ரோஹினி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. 2 பேருமே போய் அடகு வைக்கிறதுக்கு போறாங்க. போன உடனே எப்படியாச்சும் அந்த 3 லட்சம் ரூபாய் எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே ரோஹினி வந்து ஷோரூமுக்கு வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி ஜிஎஸ்டி ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாங்க. சார் இதாங்க சார் 3 லட்ச ரூபாய், நீங்க கேட்ட 3 லட்ச ரூபாய் இருக்கு, நாங்க ஜிஎஸ்டி பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சரிம்மா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இதுக்கு மேல கரெக்டா கேட்ட பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப மனோஜ் சொல்றாங்க, ரொம்ப நன்றி ரோஹினி, நீ இல்லனா கண்டிப்பா இந்த கடை போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, நீ மட்டும் தான் இருக்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க, ஓகே அப்ப இதுதான் கரெக்டான சாக்கு, எப்படியாச்சும் நம்ம மனோஜை தனி கொடுத்தனத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேல நம்ம இருந்தோம் அப்படின்னா முத்து மீனாவும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க என்னோட உண்மையை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போதே சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.